சங்கத்தமிழன் சார், இப்போ பிரதமர் அவர்களுடைய தொடர்ச்சியான பயணம் என்ன தாக்கத்தை தமிழக தேர்தல் அரசியலில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் மிக சமீபமாக இருக்கிறது. என்ன இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நெறியாளர் அவர்களே வணக்கம். வணக்கம் சார். நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் பாரத பிரதமர், இந்திய பிரதமர் மோடி வந்திருப்பது. என்ன வகையான தாக்கம் என்றால், நம்ம இனிமே ஆட்சிக்கே வர முடியாது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்ற தாக்கத்தை அவர் மனசுல உருவாக்கும். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது பூரா ஹிந்தி. ஒருவேளை அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் எப்படியாவது தமிழ் மக்களை ஏமாத்தி ஏதாவது பேசிடுவாரு. அதனால நம்ம இனிமேல் தமிழ் கத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை அவருக்கு உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்ப உருவாக்கும், நம்ம கட்சி இன்னும் பலவீனமா இருக்குது, நம்ம கட்சிக்கு இன்னும் பலவீனம் கூட்டியாரணும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. எங்களுக்கு விஜய் வர வேண்டும் என்பதை போல பேசுறாங்க அவங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள். அந்த ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது. கேரளாவில இருந்தே வர்றாரு பார்த்தீங்கன்னா, நேரடியாக இங்க வராம ஏன் கேரளா போயிட்டு வர்றாங்கன்னா, அவருக்கு அங்கேயும் தெரியும், அங்கேயும் கொஞ்சம் ஏமாத்துறது கஷ்டம். ஆனா அங்க கூட ஏதாவது பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க தமிழர்கள் அறிவாளி, தமிழர்கள் ஒரு விவரமானவர்கள். ஏமாற்ற முடியாது எந்த காலத்திலையுமே அப்படின்ற ஒரு மாபெரும் தாக்கம் அவருக்கு உருவாகும் என்பது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. சங்கத்தமிழன் சார், இப்ப கேரளாவில் அந்த அரசு திட்டங்களை திறந்து வைத்து விட்டு அதில் உரையாற்றிட்டு தான் இப்போ இங்கே வராரு. இங்கேயும் அரசு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு கோடி அந்த மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அந்த அரசு நிகழ்வுலையும் பங்கேற்கிறார். அரசு நிகழ்வுக்கு தான் வர்றாரு. திட்டங்களை உருவாக்க வேண்டியதுதான் நம்ம அவரை பிரதமர் ஆக்கியிருக்கிறோம். ஆனா அந்த திட்டங்களை உருவாக்கட்டும், திட்டத்தை அறிவிக்கட்டும். அது 5000 கோடிக்கு அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் மாட்டு கருத்து இல்ல, அதை நம்ம வரவேற்போம். அந்த நேரத்தில் எஸ்மா சட்டத்தை கூட உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த எரிபொருள் எல்லாம் கிடைக்கவில்லை என்பதற்காக. அதை கூட நம்ம பாராட்டுவோம். ஆனா யதார்த்தமான சூழ்நிலை, உங்க தலைப்பு என்ன? இப்ப இவர் வந்திருப்பதால் இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஏன் திட்டத்தை ஒரு முன்னாடி கூட அறிவிச்சிருக்கலாம், ஏன் இப்ப அறிவிக்கிறாரு? பாருங்க, ஒரு 4-5 நாள்ல மேக்சிமம் இந்த வாரத்திலே உங்களுக்கு தேர்தல் அறிவித்து விடுவார்கள். அவர்கள் அந்த தேர்தலுக்காகத்தான் அவர் வந்திருக்கிறாரு, வேற ஒரு விஷயம் இல்ல. தேர்தலுக்கு சரி எப்படி ஏன் அப்புறம் மீட்டிங் நடத்துறாப்ல அனைத்து கூட்டணி கட்சிகளையும் வைத்து. அப்ப இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். அது அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அவரே சொல்றாருல, அவங்க இரண்டாம் கட்ட தலைவர் சொல்றாங்களே, 2 நாளைக்கு முன்னாடி திமுக நடத்தியது திமுகவை விட நாங்க வலிமையாக நடத்துவோம்ன்றாங்க. யாரு எல்லாம் வரவே போல ஏடிஎம்காரன், அதனால அவர்களுக்கே தெரியும்ல. வாங்க நாங்களும் இப்ப அங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம்ல. இப்ப இறங்கி கூட்டம் நடந்து கொண்டு தானே இருக்குது. யாரா வந்திருக்கிற ஆட்கள்லாம் யாரா அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. பிஜேபியில ஒரு ஆளு இல்ல, அது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்ப இந்த தாக்கம் எல்லாம் நிச்சயமாக அவர் நேரடியா பார்ப்பாரு. அங்க வரும் பொழுது அவங்க ஆட்கள் பேரை சொல்லும்போது எவ்வளவு கை தட்டுறாங்க, இந்த ஆட்கள் பேரை சொல்லும்போது எவ்வளவு கை தட்டுறாங்க அப்படின்றத அவர் கணிப்பாரு. அவருக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குல்ல. தேர்தலில் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார், பிரதமராக இருக்கிறார். 2024 சங்கத்தமிழன் 2024 பாஜக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் 18 ஆச்சா. அதுல பாஜக மட்டும் பெற்றதாக அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு 11. யாருமே விரும்பாம 11% வாக்குகள் போட்டிருக்காங்களா? அதாவது நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தையும் பேசணும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் அது என்ன போட்டி எப்படி இருந்துச்சு? காங்கிரஸா பிஜேபியா? அந்த நோக்கத்துல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்க எதிராளிகளாக இருந்தாலும் கூட அவருடைய திறமையை நாங்க மதிப்போம். அந்த காலகட்டத்தில் மாநில தலைவராக இருந்தவர் ஓரளவுக்கு வேலை செஞ்சாரு. இப்ப யார் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சொல்லுங்க? யார் மாநில தலைவர் யாருக்குமே தெரியல. ஒரு ஆளு நாங்க தான்றாங்க, ஒருத்தர் இவர் தானே அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தலைவராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஓரளவுக்காவது ஓட்டு கிடைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. யாருனால கிடைக்கும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறனால. ஆனா கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம பீகாரை போல இல்ல வேற நம்ம மகாராஷ்டிராவை போல நல்லா ஏடிஎம்கே சவாரி செய்த பிறகு ஏடிஎம்கே விழுங்கி விடுவார்கள். அதான் எங்க தலைவர் கூட சொல்றாரு.
ரொம்ப ஏடிஎம்கே தோழர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபி கலட்டி விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு அவர்கள் வந்து நல்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம களத்துல பாக்குறோம்ல, திமுக அதிமுக ரெண்டு சமமான பங்கு தான். அவங்க இருக்கிற கூட்டணி தலைவர்கள் கூட்டணி கட்சியை வைத்து தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த பக்கத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருந்திருக்கும். ஆனால் என்னைக்கு பிஜேபியை சேர்த்தார்களோ, பிஜேபி என்னைக்கு கூட்டணிக்கு வந்துச்சோ அன்னையில இருந்துமே அவளுக்கு சிக்கல். யதார்த்த உண்மையை சொல்றேன். அங்க இருக்கிற நடுநிலையாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, தோழர்கிட்ட கேளுங்க, சங்கத்தமிழ் சொல்ற தப்பா ரைட்டானு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு சிக்கலே வேற எதிராளிகள்லாம் இல்ல. அதாவது -13 -15 ஓட்டுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா அங்க பிஜேபி இருக்கிறது. அந்த தாக்கத்தையும் அவர் இன்னைக்கு மேடையிலே உணர்ந்து விட்டார், உணர்ந்திருக்கிறார் அப்படின்றத ஒரு யதார்த்தமான உண்மை. நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு இவர் வந்திருப்பது தாக்கத்தை உருவாக்குமா உருவாக்காதா? உருவாக்கும். எப்படி உருவாக்கும்னா தோல்வி உறுதி என்பதை உருவாக்கும். வெளிச்சமாக சொல்லுகிறோம். அதே ஒரு நேரத்தில் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நெறியாளர் அவர்களே, நான் ஆன்லைன்ல பேசினா அவ்வளவு கிடைக்காது. அதே நேரத்தில் பிஜேபியை கலட்டி விட்டுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாண்டா கூட ஏதோ 2-3 சின்ன கட்சியில வச்சு நின்றாலும் கூட போட்டி ரொம்ப வலுவாக இருக்கு. மாற்று கருத்தே இல்ல. சங்கத்தமிழ் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவங்க என்னைக்கு போய் பிஜேபியில போய் அவங்க விரும்பி சேரல நெறியாளர் அவர்களே, நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க பிஜேபி போய் சேர்ந்திருக்கிற பொசிஷனே போய் மாட்டிக்கிட்டாங்க. அதான் அங்க இருக்கிற உண்மை. இவரே தானே சொன்னார் ஒரு காலத்துல, என்ன சொன்னாரு, நாங்க எந்த காலத்தையும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னாரு. அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இப்ப கூட அவர் சொன்னாரு, அம்மா உணவகம் அப்படி திட்டங்களை உருவாக்குனாங்க. அம்மையார் என்ன சொல்லிச்சு, என் வாழ்நாளில் எந்த காலத்துல நான் வைக்க மாட்டேன் கூட்டணி சொன்னாங்கல்ல. மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்கல்ல. அப்ப அப்படிலாம் சொல்லிவிட்டு அதைத்தான் நீ தொண்டை முறை மனசுல வச்சிருக்கிறேன். தொண்டனுக்கு வந்து போய் எடப்பாடி பேசியோ இல்ல மற்ற யாரும் பேசியோ ஓட்ட கொண்டு வர முடியாது. செல்வி ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இந்த மண்ணில் எதை விதைத்து இருக்கிறாரோ அதுதான் மக்கள் மத்தியில இருக்குது. கருத்துக்கு எதிர்ப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்னதான் கூட்டணியில போய் வைத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இதுதான் யதார்த்தம். இந்த தாக்கம் நிச்சயமாக இன்று தெரியும். சார் ரெண்டு கேள்வி சார் உங்ககிட்ட. ஒண்ணு, இப்ப இந்த திமுக உடைய அதாவது பாஜகவுடைய வாக்குகளாக வந்திருப்பது வந்து அதிமுகவோட வாக்குகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கணும், நான் நம்புகிறேன், 2021 தேர்தலில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, திருமாவளவன் அவர்களை வைத்துக்கொண்டு எங்களில் 4 ஒரு ஓட்டு வந்து விசிகாவோட ஓட்டு அப்படின்னு சொன்னார். இஃப் ஐம் ரிமெம்பர் ரைட், நீங்கள் நான் சொன்னால் யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அது சொன்னார். அதே போல் வட தமிழகத்தில் பெரும்பாலான வாக்குகள் விசிகாவுடைய வாக்குகள் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, 3வது பெரிய கட்சியாக விசிகா உருவாகி இருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். இதில் ஏதாவது முரண் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து வெற்றி வந்து பிரகாசமா இருக்குங்க. எங்க கூட்டணியில வந்து எந்த சிக்கலுமே இல்லை. எங்க கூட்டணியில் ஏறக்குறைய வந்து எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் முடிவாகி விட்டது. அவங்க கூட்டணியில் நம்பர்ஸ் எல்லாம் முடிவாயிருச்சுன்னா ஆளே முடிவாகலைங்க. எந்த கூட்டணியில யாராரு என்னன்றது முடிவாகாம இருக்கிறது. இப்ப எங்க கூட்டணியில தெளிவா இருக்குது. முன்ன பின்ன வருமே தவிர வேற எந்த குழப்பமும் இல்ல. காங்கிரஸ் போயிரும் ஆனா காங்கிரஸ் தான் இப்ப பேசி முடிச்சுட்டாங்கல்ல. ஆனா எங்க கூட்டணி அதாவது மெகா கூட்டணியாக மாறி இருக்கிறது, வெற்றி கூட்டணியா மாறி இருக்கிறது. யதார்த்தமான உண்மை. நீங்க என்னமா நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. யதார்த்தமான உண்மை அதான். ஏதாவது என்னன்னா, என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்றதில்லை. ஒரு காலத்துல வந்து நம்ம அறிஞர் அண்ணா இருந்தாரு, அதுக்கு அடுத்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி வெற்றி பெற்றார் ஆரம்ப காலகட்டத்தில். அடுத்த பிறகு எப்பயும் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் இந்த முறை உறுதியாக வெற்றி பெறுகின்ற அளவிற்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது. சரி, ரைட். நான் மீண்டும் உங்ககிட்ட வர்றேன். விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள்ங்கிறதும் நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு பெறணும்னு நினைக்கிறேன். இந்த அட்லீஸ்ட் எங்களுக்காக ஒரு ஸ்கூப் நியூஸ் நீங்க சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பேன். திருமிக சுமதி, எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு 2 இலக்கம் டபுள் டிஜிட்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அதிவிரைவில் அறிவிப்பு வரும். ஏதாவது சொல்லுங்களேன். 12, 22, 32, 99 வரைக்கும் 2 இலக்கம் தான் எங்களுக்கு. நீங்க சொன்னீங்க நெறியாளரே, உங்க வாய்ஸ் கிளியரா வர மாட்டேங்குது. சரி, ரைட். அங்கதமிழன் சார் கேக்குதா? நிறைவா உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறது? கேக்குது சார், சொல்லுங்க. ரைட் சார், நிறைவா நீங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு இடம்ந்து நான் கேட்டு பெற வேண்டியது. நிறைவா வந்து நிறைவான கருத்தாவி சொல்றேன். இது ஒரு அரசாங்க நிகழ்வு என்று சொல்றாங்க. ரெண்டுமே இருக்கு சார். அரசாங்க நிகழ்வுல வந்து ஒரு அரசியல் நிகழ்வு மாதிரி நடந்து கொண்டிருக்குது. இல்ல, ரெண்டுமே இருக்கு. ரெண்டு நிகழ்வு, அடுத்தடுத்த நிகழ்வு. ஒண்ணு நலத்திட்டங்களுக்கு வழங்க நாங்க தான் பாத்துட்டோம்ல அரசாங்க நிகழ்வுலயே. அதுல எப்படி வந்து எதிர்கட்சி தலைவர் போய் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. ஓகே,
இப்பவே அரசியல் ஆரம்பிக்கிறாங்க வருது. ஆனா வந்து இதுல ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து எந்த வகையான தாக்கத்தை உருவாக்காது. அதாவது அவங்களுக்கு தாக்கத்தை வெற்றிக்கான ஒரு எந்த இதுவும் உருவாக்காது என்பதை நம்ம கருத்து. இல்ல சார், இப்ப நான் மீண்டும் முதல்ல கேட்ட அதே கேள்வி தான் திருப்பி இருக்கேன். விசிகாவிற்கு திமுகவுடைய வாக்குகளும் திமுகவிற்கு விசிகாவுடைய வாக்குகளும் பரஸ்பரம் உதவியது இருக்கா இல்லையா? அது 2021 தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய வாக்குகள் பரஸ்பரம் போறதுல சிக்கல்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் எப்படி சிக்கலாகும்னு கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றத நாங்க பூத் வாரியா ஒவ்வொன்றையுமே நாங்க பாத்துட்டோம். அதுலயும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஐபேக் ஒர்க் பண்ணாங்க. அவங்களே என்ன சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வந்து பரவலா மாறி இருக்கு அப்படின்றது மட்டுமல்லாமல் நீங்க நடைமுறையில பாருங்க. நடைமுறையில என்னன்னா எல்லா தென் மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக இருக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாமே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. சென்னையிலும் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பல ரெக்கார்டை எடுத்து பாருங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க ஓட்டை டிரான்ஸ்பர் ஆகல. ஏன் ஆகல அப்படின்னா பிஜேபி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக. அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எந்த தொண்டனுமே பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். 2021 கூட்டணி இருந்தாங்க சார், உங்களை நினைவுக்கு கொண்டு வரேன். 2021 இதே கூட்டணி இருந்தது. அன்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் 4%. இந்த 4%த்துல திமுக ஆட்சி பிடித்தது. உங்களுக்கு நினைவுக்கு நான் கொண்டு வரேன். 1% கூட ஆட்சியை பிடிக்கலாம் ஐயா. அதாவது அது நான் ஏற்க ஒரு வாக்குகள் இருந்தா கூட ஏத்தல, அது நம்ம மாற்று கருத்தில். ஆனால் அந்த 10 வருட கால ஆன்டி இன்கம்பன்சி ஆண்டவர்கள் பிடித்தது கூட இதே கூட்டணி இருந்தும் நான் சொல்றேன். இந்த கூட்டணி தான் இப்ப இருந்தாங்கிற காரணம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை இல்ல அப்படின்றது என்னுடைய கருத்து. எதிரலைகள் இருந்திருந்தா நீங்க சொல்ற கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. எதிரலைகள் இல்ல. ஒண்ணு. இரண்டாவது வந்து கூட்டணி எதுவுமே சிதையல. ஒருவேளை கூட்டணி ஏதாவது சிதைந்திருந்தால், உடைந்திருந்தால், இல்ல கூட்டணி மாறி இருந்தால் நீ சொல்ற கருத்து வந்து காங்கிரஸ் ஓட்டு திமுக வருமா, திமுக ஓட்டு காங்கிரஸ் வருமா நிகழ்வுமே நடக்கல. அதான் யதார்த்தமான உண்மை. இல்ல நீங்க சொன்னீங்க இப்ப கூட்டணி வந்து ஜெல் ஆகலன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு தெளிவா சொன்னார். அந்த பாயிண்ட்ல நீங்க முரண்படுறீங்களா? இது வந்து கூட்டணி ஒவ்வாத கூட்டணி நீங்க சொன்னீங்க. கருத்தை ஒட்டிதான் நான் பேசுறேன். இவ்வளவு நேரமா நான் பேசுவதே எடப்பாடிக்காகத்தான் பேசுறேன். எடப்பாடிக்கு இன்னும் டயருக்கு இப்ப கூட அவர் தப்பிச்சிடலாம். இப்ப கூட அவர் பிஜேபி கழட்டி விட்டாருன்னா நம்ம வந்து இது நம்ம பெருசா சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே சிக்கல் ரைட்டா, அந்த அம்மா வர பாவம் இடையில பேசுறாங்க. இந்த அம்மா பேசுறப்ப நான் ஒன்னும் இடையில கிளாஸ் பண்ணல. இப்ப இருக்கிற அங்க இருக்கிற முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், எடப்பாடி வந்து தப்பிச்சணும்னா பிஜேபி கழட்டி விடணும். பிஜேபி போனா விசிகா அவங்க கூட வந்துருவீங்களா சார்? பிஜேபி அவங்க போனாங்க, பிஜேபி அவங்க இருந்தா விசிகா வந்து அதிமுக கூட வந்துருமா? அதை வந்து நம்ம இப்ப சொல்ல முடியாது. அவங்க நலன் சார்ந்து பேசுறதுல நாங்க எப்படி அங்க வந்துரும் எப்படி சொல்ல முடியும்? நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியோடைய நல்ல ஜாயிண்ட் ஆகி தான் போய்கிட்டு இருக்கிறேன். நாங்க என்ன சொல்றோம்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதுக்காக அவர் முதல்வராயிருவான்னு சொல்ல வரல. இல்லை என்றால் அவர் பாதாளத்துல கூட போக வாய்ப்பு இருக்குங்க. சார் நிறைவா ஒரு கேள்வி. வராதுன்னு சொல்ல முடியாது, வருமுன்னு சொல்ல முடியாது. அது நான் சொல்றதுக்கு எனக்கு அந்த அத்தாரிட்டி இல்ல. நான் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கே என்னுடைய பதில நான் பதிவு செய்கிறேன். சங்கத்தமிழர் நிறைவா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. விசிகாவுக்கு எத்தனை இடங்கள், எத்தனை தொகுதிகள் ஒரு அப்ராக்சிமேட்டா ரொம்ப நீங்க வருத்தப்படாதீங்க சார். 2 இலக்கம் வந்து முடிவாயிருச்சு சார். எங்க தலைவர் இப்ப டெல்லியில இருக்கிறாரு. இப்ப கூட உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது எனக்கு லைன் கட்டான பிறகு எங்க தலைவர்கிட்ட பேசிட்டே வந்து எங்க தலைவர் இருந்து டெல்லியில இருந்து பறக்காரு. நாளை அந்த குழுவை சந்திக்கிறார். அந்த குழு வந்து எங்களுக்கு வந்து 2 இலக்கம் அன்னைக்கு நான் கேட்டா அதை நிச்சயமாக தமிழக முதல்வர் கொடுப்பார். ரைட், நிச்சயமா. நான் வந்து இப்போ உங்களுடைய இந்த வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு எத்தனை தொகுதிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவோட நான் அதை ஒப்பிட்டு போடுவேன் என்பதை நான் உங்ககிட்ட தைரியமா போடுங்க சார். 2 இலக்கம் நான் தைரியமா சொல்றேன்ல. எப்படி அப்படி சொல்லுவேன்? கட்சி மாநில செயலர் 2 இலக்கம் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். விடுதலை சிறுத்தைகளுக்கு வலுவான ஓட்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தொண்டர் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் மீண்டும் அவர் வரலாறு படைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதனால 2 இலக்கம் வெற்றி விசிகா. ஓகே ஓகே ஓகே.